லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. வேலை இல்லையா? அண்ணா நீங்க இப்படி அழறீங்க? வேலை இல்லையா? அழாதடா. என்னதாண்டா நடந்தது? இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்தவங்க சொல்லிருக்காங்க ரிப்போர்ட் சரியில்லையா, ரொம்ப தப்பா இருக்கும். இங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. யாரோ என்ன பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் தப்பா சொல்லிருக்காங்க. அதுல பாதிக்கு மேல உண்மையே இல்ல. யாரோ அப்ப வந்து நியூஸ் பேப்பரை கூட போய் கையில கொடுத்துருக்காங்கம்மா. அந்த நியூஸ் பேப்பரை வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது அப்போ என்னால எந்த பதிலும் சொல்ல முடியலம்மா. அம்மா, இனிமே எனக்கு எப்பயுமே வேலை கிடைக்காது போலம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. ராஜா அண்ணா முதல்ல கஷ்டத்தோட என்னை எப்படி எல்லாம் அழ வச்சிருப்பேன். அழு, நல்ல அழு. ஐயோ மாப்பிள்ள, அழாதீங்க மாப்பிள்ள. அம்மா, சாப்பிடதா வேணுமா? அக்காக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை போல, அவங்களுக்கு இட்லி வாங்க போறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மாமா, என்ன மாமா பிரச்சனை? பெரிய மச்சான் வேலை மாற்ற பத்தி யோசிச்சுக்கிறீங்களா? திரும்ப ஒரு தபா மினிஸ்டர் பேசிடலாமாம்மா? விடுங்க. எத்தனை தடவை தான் அவர்கிட்ட போய் பேசுறது? அவரு அவ்வளோ தூரம் சொல்லியும் இப்படி பூச்சா மாமா? வேலை வாங்கி கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆ, ஆனா அந்த வேலையை கெடுத்தது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் தான். என்ன மாமா சொல்றீங்க? ராஜாவை பத்தி அந்த கம்பெனில இருந்து விசாரிக்க வந்தப்ப ஆ. யாரோ ஒருத்தங்க அவனை பத்தி தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. உங்களை பத்தி என்ன பத்தியும் தப்பா பேசுறதுக்காக ராஜா மச்சான் இருக்காப்புல. அவரை பத்தி தப்பா சொல்ல இந்த வீட்ல யார் மாமா இருக்கா? மாமா, இந்த ஏத்த வீட்ல இல்ல பக்கத்து வீட்ல யாராவது சொல்லியிருப்பாங்க. இல்ல, நம்ம வீட்டில தான் விசாரிச்சிருக்காங்க. யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல. ஆனா ராஜாவுக்கு இந்த வேலை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கா? ரவி மச்சான் வாயே திறக்க மாட்டாப்புல. பிரியாக்காவும் சொல்ல வாய்ப்பு இல்ல. ரேவதி அண்ணி, மலரு இவங்கெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, வேற யாரா இருக்கும்? தெரியலடா. வாழ்க்கையில எப்பவாவது தப்பு பண்றவனா இருந்தா பரவாயில்ல. எப்பவுமே தப்பு பண்றவன் இவன். அவனை பத்தி யாராவது நல்லது சொன்னாதான் ஆச்சரியப்படணும். அதுவும் செட்டா. நாம இத கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். ஆமா, அந்த வெள்ளையடிக்கு ஃபோன் பண்ணி கலாச்சலாமா? ஆனா அவன் ஏதோ ஒரு வேலை பண்றான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, இதுக்கு ஃப்ரீயா விடுங்க. இத பண்ணது யாருன்னு நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி மாமா, நான் போய் டிஃபன் வாங்கி வந்துடுறேன். வரேன். பாதி மீட்டர் பிடிச்சிருப்பானே இந்த ஆளு. என்ன பிரியா, காலையில நீயே ஜூஸ் புழியற மாதிரி இருக்கு? ரவி தூங்கிட்டு இருக்கான், அதான். வழக்கமா காலையில இந்த நேரத்துக்கெல்லாம் நல்ல சுறுசுறுப்பா காபி போடுறது காலம்க்கிறதுன்னு பிஸியா இருப்பானே. என்னன்னு தெரியல, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லம்மா,
நைட் ஷிஃப்ட் பார்த்தான்ல அதான் டயர்டா தூங்கிட்டு இருக்கான். இருக்காதா பின்ன? விடிய விடிய ஒருத்தர பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா காலையில தூக்கம் வரத்தானே செய்யும். மா என்ன சொல்றீங்க? அவளுக்கு திடீர்னு ஒரு ஆபத்து, பெரிய பிரச்சனை, ஓடி போய் உதவி செஞ்சான். அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனாலும் அதுக்கப்புறமா சின்ன மாப்பிள்ளைக்கு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போக்குவரத்து இருக்கு. இது உனக்கு சரியா படுதா என்ன? அது இருக்கட்டும். ஆமா பிரியா, சாத்துக்குடி எத்தனை வாங்கின? 8. 4 இங்க இருக்குது, மீதி 4 அதானே. எங்க? அங்க. ராத்திரி எல்லாம் உன் புருஷன் அவளுக்கு ஜூஸா புழிஞ்சு கொடுத்து இப்போ டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பாவம் புள்ள தாச்சி பொண்ணு, எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்ன ஏய், என்ன பிரியா நீயே ஜூஸ் போட்டுட்டு இருக்க? என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல? இருக்கட்டும் ரவி, நம்ம பொண்ணுனா நம்ம தானே பண்ணி ஆகணும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் எது கோச்சுக்கிற? ரவி விடு, நான் பாத்துக்கிறேன். அதான் போட்டு தரேன்னு சொல்றேன்ல. ரவி வேண்டான்னு சொல்றேன்ல. பிரியா, நான் போட்டு முடிச்சிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். பிரியா, அங்க பேப்பர் படிக்கிற மாதிரி உமா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பார்வையிலேயே பேசிக்க போறாங்க பாரு. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக, கண்ணாலன் ஆசை மனதை தந்தானே உனக்காக. பிரியா, இந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்குதுல்ல? ஐயோ, என்னாச்சு பிரியா? என்னாச்சா? என்னாச்சுன்னு என்னைய கேக்குறியா? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நானும் பாத்துட்டே இருக்கேன். அவ என்னடானா உன்னை ரொமான்டிக்கா பாக்குறதும், பதிலுக்கு நீ அவளை பாக்குறதும் என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல பிரியா, நீ ரவி, இந்த கதை விடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு, என்கிட்ட வேணாம். அன்னைக்கு அவங்களுக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆச்சு, நீ ஹெல்ப் பண்ண. அது யாரா இருந்தாலும் பண்ண வேண்டியதுதான். நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. ஆனா நேத்து நைட்டு முழுக்க அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? பிரியா, நான் சொல்றத எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரவி. பிரியா அவ உடம்புக்கு முடியாம இருந்தா, அதனாலதான் நான் போய் ஹெல்ப் பண்ணேன். அப்போ அங்கே இருந்துட வேண்டியதானே? அவதான் மனசு மாறிட்டாளே. ஒண்ணு என்ன விட்டுட்டு அவ கூட இரு, இல்ல அவளை விட்டுட்டு ஏன் கூட இருக்கணும். ஏதாச்சும் ஒரு பக்கம் இரு ரவி. அத விட்டுட்டு ரெட்டு வேட போட்டுட்டு ஏமாத்துற வேலை ஏன் கிட்ட வச்சுக்காத. பிரியா, இப்ப எதுக்குமா நீ டென்ஷன் ஆகுற? நாங்கெல்லாம் உன் பக்கம் தானே இருக்கோம். ஆமாமா, நீங்க எல்லாரும் எப்போ என் பக்கம் இருப்பீங்க, எப்போ அந்த பக்கம் போவீங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ஸ்டெடியா இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரப்போகுது? பிரியா, நான்
பேசாத ரவி. கோயிலுக்கு வந்து ஒரு தாலி எனக்கு தைரியமா கட்ட முடிஞ்சதா? முடியலல. அவ்வளவுதான் உங்க தம்பி. பிரியா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அதான் 30 நாள் டைம் இருக்குல்ல, 30 நாள் கழிச்சு அவர் முடிவு பண்ணட்டும். இனி அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. யார் கூட வாழ்றதுன்னு இவன் என்ன முடிவு பண்றது? நான் இப்ப சொல்றேன், நாளைக்குள்ள ஒரு முடிவு சொல்லி ஆகணும். உனக்கு யாரு வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. பிரியா, டேய், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே. 2 பேர்ல யாரும் தானே யோசிக்கிற? ரவி, உமா வேணான்னு சொல்லி தானே நீ பிரியாவை விரும்பின? அவ கூட வாழ்ந்த, இப்பவும் அவ கூட தானே இருக்க. டேய் ரவி, இதுல மேற்கொண்டு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பார், உனக்கு பிரியா தான் சரியா வருவா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல ரவி. உமா உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். உமா கூட சேர்ந்து மறுபடியும் அந்த பழைய நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்களா? என்ன கேட்டா நீங்க பிரியா கூட இருக்கிறது தான் சரி. அதான் உங்களுக்கு பொருத்தமாவும் இருக்கும். நல்ல முடிவாடு. ஏன் மாப்ள, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்படியே 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியுமான்னு பாருங்க. 2 பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி அனுசரணையா இருந்து, ஒருத்தி வேலைக்கு போனா ஒருத்தி வீட்டை பாத்துக்கலாம், ஒருத்தி ஊருக்கு போனா இன்னொருத்தி சமைக்கலாம். எப்படி மாப்பிள்ள ஐடியா? ஐயோ இல்ல மாப்பிள்ள, சும்மா தமாஷுக்கு பேசினேன். என்னது? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்னடா ரவி, உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இங்க பாரு, நேரா கோயிலுக்கு போ, பூ போட்டு பாரு. வெள்ளை பூ வந்துச்சுன்னா உமா, சிவப்பு பூ வந்துச்சுன்னா பிரியா. நம்மளால எப்ப முடிவெடுக்க முடியலையோப்பா, அப்ப அந்த முடிவை ஆண்டவங்கிட்டயே விட்டுறணும். மாப்பிள, எனக்கு ஒரு யோசனை தோணுது மாப்பிள. சின்ன மாப்பிள, ஒருவேளை 2 பூவும் விழுந்துச்சுன்னா 2 பேரையும் வச்சுக்கலாம். ஒத்த மாட்டு வண்டியில 2 மாட்டையும் கட்டினா லோட நல்லா இழுக்கும். மண்டைய பொளந்துறேன். இது பாரு ரவி, சாமி சொல்றது கேளு. உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அவ்வளவுதான். என்ன மச்சான், நானே ஏதாவது கதை சொல்லுன்னு பார்த்து நிக்கிறீங்களா? மூலின்னா மச்சான், இவங்களா அவங்களான்னு பார்த்து சூரா ஒருத்தவங்க கிட்ட செட்டில் ஆயிடுச்சோ. நான் பாரு இருக்கிற ஒன்னையோ விட்டுட்டு பின்னாடியே சுத்தி நிக்கிறேன். மச்சான், என்னடா இது எதிர்பார்க்காதீங்க, செம்ம காண்டாயிடுவேன். நீங்களா பார்த்து ஏதாவது முடிவெடுங்க. அப்பா, அப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. சீதா, எவனையும் என்கிட்ட தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லு. அப்பா, நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்ப்பா. நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன்ப்பா. ஏய், நல்லா அடிச்சாலே அசிங்கண்டா. போடா. அப்பா, வழி தவறி போய் தப்பு பண்ணிட்டேன்ப்பா.
என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டி உதவணும்பா. ஏய், அப்படியே ஒண்ணு போட்டேன்னு வை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நின்னா நான் என்னடா பண்றது? எனக்கு தெரியலப்பா. ஒரு பக்கம் உமாவுக்கு நான் பண்ணது துரோகம். அதை உணர்ந்து உமாவோட சேர்ந்து வாழ்ந்தா அது பிரியாக்கு பண்ற துரோகம் ஆயிடுவேப்பா. வாழ்க்கையில சில தப்புகளுக்கு என்னைக்குமே மன்னிப்பும் கிடையாது, அதுக்கு தீர்வும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தப்பா தான் நீ பண்ணிட்டு வந்திருக்க. யார் பக்கம் நின்னாலும் அது இன்னொருத்தங்களுக்கு செய்யற பெரிய துரோகம், அநியாயம். அப்பா, போடா. அப்பா. அம்மா, அம்மா நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? அம்மா. வா ரவி, வந்து சாப்பிடு. உனக்கு என்ன முடிவெடுக்க தோணுதோ அந்த முடிவெடு. அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காத. வா. வேணாம் பிரியா, எனக்கு மனசு சரியில்லை, பசிக்கல. நீ சாப்பிடாம இருக்க போறதால இங்க எதுவுமே மாற போறதில்ல. உன் மேல யாருக்குமே பரிதாபம் வர போறதில்ல. ஆமா, உட்கார். இப்ப நீங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அத உங்க தம்பி தான் சொல்லணும். ஏமா, உடனே ரிசல்ட் சொல்றதுக்கு இது என்ன எக்ஸ்ரேவா ஸ்கேனா? கொஞ்சமாச்சு டைம் கொடுங்கம்மா. எனக்கு தேவை ஃபைனல் டிசிஷன். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கப்புறம் என்னோட லைஃப நான் பாத்துப்பேன். என்னால இதுக்கு மேல இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நானும் இன்னைக்கு அவள மாதிரி தான். என்ன முடிவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ் போவேன். ஏமா மலர், அவன் தூங்கிட்டு இருந்தானே, அவனை போய் எழுப்பு. அண்ணா இந்த ரூம்ல இல்லையே. என்ன இல்லையா? வழக்கமா ரூம்ல தானே படுப்பான். ஒருவேளை அந்த ரூம்ல இருப்பானோ? இல்ல நேத்து அங்கதானே தூங்குனா, அதனால கேட்டேன். மலர், வெளில போய் பாரு, இருக்கானான்னு. அப்படியே அவன் வண்டி இருக்கான்னு பாரு. சரிண்ணா. சீக்கிரம். ரேவதி, நீ உள்ள போய் பாரு போ. இரு, நான் போய் பாக்குறேன். பாண்டி, நீ அண்ணனை பாத்தியா? ஏய், உள்ளதான் இருப்பாரு. ஏய், ரவி அண்ணனை ரொம்ப நேரமா காணோம். அத கேட்டேன். காணுமா? ஆமா. என்ன ஒண்ணும் தெரியாது. அண்ணன் வெளியே இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். வண்டி இல்ல.
நீ அவனுக்கு ஃபோன் போடு. அண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சுவிட்ச் ஆஃபா? ஒருவேளை கடைக்கு போயிருப்பானோ? இவ்ளோ சீக்கிரம் கடைக்கு போக வேலையே இல்லையே. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன பல்ல கட்டிட்டு இருக்கும் பார்த்தா. என்ன மாப்பிள இன்னுமா புரியல? என்ன புரியல? கிளிக்கு ரெக்க முளைச்சிடுத்து, பறந்து போயிடுத்து. அட அத்தை, என்னம்மா சொல்ற? இன்னுமாடி உனக்கு புரியல? சின்ன மாப்பிள ஓடி போயிட்டாருன்னு சொல்றேன்.